Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் நவராத்திரி குழு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 9 நாள் திருவிழாவான நவராத்திரியின் முதல் நாளான நேற்று திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான வீடுகளில் நவராத்திரி குழு வைக்கும் நிகழ்வு கோலாகலமாக தொடங்கியது. குறிப்பாக ஒரு வீட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து குழு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு குழுவில் வந்தே பாரத் ரயில் திட்டம், கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறைகள், பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்த நிகழ்வு, கண்ணாடி பாலம் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. அதில் பார்த்திங்கன்னா 1வது படியிலேருந்து 9வது படி வரைக்கும் வரக்கூடிய அந்த முக்தி அடைந்த நிலை ஓரறிவுலேருந்து முக்தி அடைந்த நிலை 9 படி இதுவும் வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஸ்பெஷலாக பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா கண்ணாடி பாலம், கன்னியாகுமரியில் நம்ம தென்குமரியில் உள்ள கண்ணாடி பாலத்தை அப்படியே இருக்கிற மாதிரி தத்ரூபமாக அதே மாதிரி இதில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வருஷம். அதுதான் எங்களோட ஸ்பெஷலாக இருக்குது இந்த வருஷம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குமரியிலேருந்து இமயமலையிலேருந்து அங்கே இருக்கிற அதை வடக்குலேருந்து தெற்கு பகுதி வரைக்கும் உள்ள எல்லா சாமிகளும் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த இதுக்கு அளவுக்கு பிரம்மாண்டமாக. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி விழாவையொட்டி பராசக்தி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி விழாவின் முதல் நாளான நேற்று பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்தான மண்டபத்திலிருந்து பராசக்தி அம்மன் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க சரவிளக்கு ஆராதனை, பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நேற்று மாலை தொடங்கிய திருவிளக்கு பூஜை அக்டோபர் 1ஆம் தேதி வரை நாள்தோறும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. முதல் நாள் திருவிளக்கு பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு திருவிளக்கு பூஜை செய்தனர். முன்னதாக உற்சவர் அம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி குழு 2025 நிகழ்ச்சியை ஆளுநர் ஆர்.என். ரவி துவக்கி வைத்தார். ஆளுநர் மாளிகையில் நேற்று தொடங்கிய நவராத்திரி குழு நிகழ்ச்சி அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குழு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தார். நாள்தோறும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளும், மாலை 5 முதல் 6 மணி வரை நடைபெறும் கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் தனிநபர்கள், பொதுமக்கள் மற்றும் மாணவிகள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் நாள்தோறும் அதிகபட்சமாக 200 பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. Omax, Vest and Briefs.